நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூ தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 நவம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் முஸ்லிம்கள் மிக சிறப்பாக கொண்டாடியதாகவும் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்று அகால மரணமடைந்த கரூர் மாவட்ட திமுக செயலாளர் வாசுகி முருகேசன் அவர்களுடைய உடலுக்கு திமுக தலைவர்கள் அன்பழகன், மு.க. ஸ்டாலின், கனிமொழி ஆகியோர் அஞ்சலி செலுத்தியதாக கரூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியிருக்கையில் மத்திய ரசாயன அமைச்சர் மு.க. அழகிரி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு தயங்குவதற்கு முக்கிய காரணம் அவருக்கு ஆங்கிலம், ஹிந்தி தெரியவில்லை என்றும், ஆனால் பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் தமிழில் பேசலாம் என்று அரசு உத்தரவிட தமிழக முதல்வர் கருணாநிதி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை மத்திய வெளிநாடு வாழ் இந்திய விவகாரத்துறை அமைச்சர் திரு வயலார் ரவி அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தலைமைச் செயலகத்தில் இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியிருக்கையில் இந்தியாவில் உள்ள நீதித்துறையில் பல வழிகளில் ஊழல் நடைபெறுவதாகவும் இவற்றை தடுப்பதற்கு தற்போது புதிய சட்டம் இயற்றப்பட இருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. போர்ட் ஆஃப் ஸ்பெயின் நடைபெற்றும் மாநாட்டில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கார்பன் போன்ற நச்சு தன்மையை குறைப்பதற்கு முயல்வதாக ஒப்புக்கொண்டதாக போர்ட் ஆஃப் ஸ்பெயினிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்காக தங்களுடைய சொந்த ஊருக்கு கப்பலில் பயணித்த போது அந்த கப்பல் மூழ்கியதில் 20 பேர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் டாக்காவில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய நாட்டில் மாஸ்கோவில் இருந்து புறப்பட்ட ரயில் ஒன்று திடீரென்று வெடிகுண்டு விபத்தில் சிக்கி 40 பேர் உயிர் இழந்ததாகவும் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் செசின்ய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்களா என்று போலீசார் தற்போது ஆய்வு செய்து வருவதாக மாஸ்கோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ சுதந்திரத்துக்காக போராடி உயிர்நீத்த தியாகிகளின் மா வீரர் நாள் உலக முழுவதும் அனுசரிக்கப்பட்டதாகவும் பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டு பலர் வீரர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சீனாவில் உள்ள ஷங்காய் நகரிலிருந்து புறப்பட்ட ஒரு சரக்கு விமானம் ஒன்று திடீரென்று விபத்துக்குள்ளானதில் 3 அமெரிக்கர்கள் உயிர் இழந்ததாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் விருந்தளித்த போது அழையா விருந்தாளியாக 2 பேர் உள்ளே புகுந்து பாரக் ஒபாமா மற்றும் பலரிடம் பேசியதால் அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும்
அமெரிக்க போலீசார் மற்றும் ராணுவத்தினர் எப்படி அவர்களை உள்ளே அனுப்பினார்கள் என்று விசாரணை நடைபெறுவதாக வாஷிங்டன் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட வீரர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவின் இலங்கை நாட்டில் காமன்வெல்த் கூட்டம் நடத்தக்கூடாது என்று பிரிட்டன் பிரதமர் பிரவுன் அவர்கள் தெரிவித்துள்ளதாக லண்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி தன்னுடைய கையில் வைத்திருந்த அணு ஆயுத கட்டுப்பாட்டை பிரதமர் யூசுப் ரசா கிலானியிடம் கொடுத்துவிட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கிலானியின் நெருங்கிய உறவினராக அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ள ஹெட்லி விளங்குவதாக தற்போது மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அணுசக்தி கமிஷனில் ஈரானுக்கு எதிராக இந்தியா ஓட்டு அளிக்க உள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் மிக உயர்ந்த கல்வி நிறுவனமான IIM காமன் அட்மிஷன் டெஸ்ட் கேட் என்ற எனப்படும் நுழைவுத் தேர்வு இந்தியா முழுவதும் நடந்தது. இது இணையதளம் மூலம் நேரடியாக நடத்தப்படுவதாக இருந்தபோது இணையதளங்கள் சரிவர இயங்காததால் கேட் தேர்வு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பெங்களூர் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 28 நவம்பர் 2009 பிற்பகல் 4 மணி நேரப்பட்ட சாட்டை போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. ஆனால் வெயிலின் தாக்கம் கம்மியாக இருந்ததாகவே அனைத்து பகுதியிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சில பகுதிகளில் குளிர் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.